MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Nemathi Property Management. Contact 7667008999. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நேர அருமை கருதி தோழர் வந்து நினைவுபடுத்துவதற்கு முன்பு நான் முடித்து விடுவேன் என்று உறுதியும் கூறுகிறேன். இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பதே என்னுடைய வாழ்வினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறைவாக நான் கருதுகிறேன். நான் அங்கு அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே இதில் வந்த காணொளி, பாடல், இதில் வருகிற சில முழக்கங்கள் இவையெல்லாம் குறித்து கொண்டே வந்தேன். நேர அருமை கருதி ஒவ்வொன்றாக டெலீட் பண்ணி கொண்டு வந்தேன். மொத்தத்தில் இந்த 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த நிகழ்விற்கு காரணமாக இருக்கக்கூடிய நாயகன் நல்லக்கண்ணு அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த அண்ணன் பழ நெடுமாறன், அவரை அண்ணன் என்று சொல்லியே சிறுவயதிலிருந்து பழகிவிட்டேன். அண்ணன் நெடுமாறன் அவர்கள், திரு வைகோ அவர்கள், அவர் உடல்நலமில்லாமல் இப்பொழுது மீண்டு வந்திருக்கிறார், எப்படி பேசப் போகிறார் என்று நிறுத்தி கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் சிலருக்கு வெள்ளி நாவு பேச்சாளர் என்று பரிதிமார் கலைஞரை சொல்லுவார்கள். அதுபோன்று அந்த வெள்ளி நாவு இன்னும் அப்படியே பேசுகிறார் என்பதை நான் மிகவும் மகிழ்ச்சியாக கவனித்தேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அவையில் பேசுகிறேன். முதல் நான் சொன்ன இதில் ஒவ்வொன்றா எழுதியிருந்தாங்க. தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு, மிக அருமையான பட்டம். புரட்சியின் கிழக்கு, சமத்துவ சுடரொளி, பொதுவுடைமை பேரொளி, விடுதலை விளக்கு, நிகரமை நெருப்பு, நேர்மையின் குறியீடு, எளிமையின் சிகரம். இப்படி ஒவ்வொன்றா அதை படிச்சுட்டு நான் என்னுடைய அலைபேசியில் போட்டுகிட்டே வந்தேன். அப்போ என் மனதில் ஒன்று தோன்றியது, எளிமையின் சிகரம்னு போட்டிருக்காங்களே, எளிமைக்கு சிகரம் இருக்குமா? சிகரம்னாலே பொதுவாக நம்ம வந்து இந்த சிகரம் எவரெஸ்ட், எளிமையின் சிகரம் இருக்குமா? எளிமையானது தானே, அதற்கு சிகரம் இருக்குமா? ஆமாம், சிகரம் இருக்கும். ஏனெனில் எளிமையை போல கம்பீரமானது வேறு எதுவும் இருக்கிறதா? உண்மையில் மிக கம்பீரமானது எளிமைதான். முகநூலில் நான் ஒவ்வொரு ஆண்டும் நல்லக்கண்ணு ஐயாவுடைய பிறந்த நாள் போடு ஒரு பதிவிடுவேன். அதைவிட சிறந்ததாக நான் சொல்ல முடியுதென்றால் மீள் பதிவிடுவேன். இந்த முறையும் அதைத்தான் சொன்னேன். நல்ல கண்ணு என்பது இயற்பெயராயினும், நல்ல கண்ணு என்பது இயற்பெயராயினும் அது இயல்பு கருதிய காரண பெயர் அப்படின்னு எழுதுவேன். இதை நான் வந்து சரி நம்ம தான் நல்ல கண்ணுங்கிறத இப்படி சொல்லிட்டு அது எளிமையானதுன்னு கேட்டால், இந்த 80வது ஆண்டு விழா மலரை நான் புரட்டி கொண்டே இருக்கிறேன். நல்ல கண்ணு பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ இந்த நல்ல கண்ணு உள்பட எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் வந்து பாராட்ட விரும்புகிற ஒரு உள்ளம், ஒரு மனிதர், அவர் அவருடைய வாழ்க்கை. சரி, இந்த மேடையில் நான் எப்படி வந்தேன்? இந்த மேடையில் நான் பழ நெடுமாறனுடைய அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன். நான் பள்ளியில் இருக்கும்போதே ஸ்தாபன காங்கிரஸ் இயக்கத்தில் அவரோடு அணிவகுத்து நின்று மதுரையில் நான் களப்படி அணியவன். அதனால் கல்லூரியில் இருந்தே நீக்கப்பட்டவன். ஒரு முறை என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லும் போது நெடுமாறன் தான் என்னை தொலைபேசியில் மீட்டெடுத்து வந்து பரீட்சை எழுத வைப்பார். எனக்கு அவர் ஒரு திண்டுக்கல் இடைத்தேர்தல் போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாக எனக்கு தனியாக ஒரு கார் கொடுத்திருந்தார் பிரச்சாரம் செய்வதற்காக. அப்போது நான் ஒரு கிராமத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது இரவு 11:30 மணிக்கு என்னை மேடையில் பார்த்துவிட்டு காமராஜரும் பேசிவிட்டு என்னை எந்த ஊர் எப்படின்னு கூப்பிட்டார். என்னை அவர் வந்து இறக்கி விட்டு போகிறேன்னாரு. எனக்கு கார் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு காரு இருக்கிறோன்னு அவருடைய முகம் போனதற்கு பார்த்தீங்களா, பெருந்தலைவருடைய முகம். காரு இருக்குன்னு சொல்லவும், நீ என் காரில் வா, அது பின்னால் வரட்டுன்னு சொல்லி ஒரு 20 நிமிடம் என்னை திட்டிக்கொண்டே வந்தார். உன்னைய கார் கொடுத்துட்டாங்க, எனக்கு கார் கொடுத்தவர் இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போதுதான் அவர் சொன்னார், இனிமேல் நான் உன்னை இந்த பக்கத்திலேயே பார்க்கக்கூடாது, IAS எழுதி கலெக்டர் ஆகிவிடு என்று சொன்னார். நான் அதன்படி படித்து இந்த தமிழ்நாட்டிலே வேலை பார்க்காமல் 40 ஆண்டுகள் வேலை பார்த்து வெளி மாநிலத்தில் ஒரிசாவில் வேலை பார்த்து இப்போது திரும்பி இருக்கிறேன். அந்த நெடுமாறன் அழைத்திருக்கிற இந்த மேடை வாழ்க்கை ஒரு முழு வட்டம் அடித்து கொண்டு வருகிறது. இடையில் நான் சிந்துவெளி ஆய்வாளர் என்று அழைத்தார்கள்.
இப்போதெல்லாம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் நூல் வந்ததற்கு பின்னால் கொரோனா காலத்தில் அண்ணன் நெடுமாறன் அவர்கள் அந்த நூலை ஒரு 7-8 மாதங்கள் தொடர்ந்து வாசித்து அதை பற்றி ஒரு 167 பக்கத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் என்றால் அதை விட எனக்கு வேற என்ன தேவை இருக்கிறது? எனக்கு கார் கொடுத்து அரசியலுக்கு இழுத்தவர், காரை பறித்து கொண்டு அரசியலை விட்டு விரட்டியவர், அவரது இல்லத்தில் தான் நான் பிரபாகரன் அவர்களையும் சந்தித்திருக்கிறேன் என்பதையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். விவேகானந்தர் அச்சகத்தில் பார்த்திருக்கிறேன். இப்போது திரு நல்லகண்ணு அவர்கள் மீண்டும் நம்புவீங்களா? ஏன்னா என்னை மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் எப்படியோ நடந்துடும். எப்படியோ பெரியார் பேசுகிறத கேட்டு நான் பள்ளிக்கூடத்தில் அடி வாங்கியிருக்கேன். காமராஜரோட காரில் போயிருக்கேன். முத்தமிழறிஞர் கலைஞரோடு நேரடியாக பேசி பழகியிருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி இந்த தொடர் முதல்வர், இன்றைய முதல்வர் வந்து என்னுடைய நூலை வெளியிட்டு பேசியிருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு தொடர்புகளை நான் இந்த மேடையில் நான் பேசிக்கிட்டு போது கிட்டத்தட்ட எல்லாருமே அறிமுகமானவர்கள் தான். திரு நல்லகண்ணு ஐயா அவர்கள் ஒரு முறை எனது அலுவலகத்திற்கு வந்தார். நம்ப முடியுதா உங்களுக்கு? நானே ஒரிசாவில் வேலை பார்க்கிறவேன். இடையில் 4 ஆண்டுகள் 94 முதல் 98 வரை நான் சென்னையில் சாஸ்திரி பவனில் ஒரு அலுவலகத்தில், அங்கு வேலை பார்க்கறதே 7 பேர் தான். அங்கு ஒரிசாவில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்துவிட்டு ஒன்றிய அரசு பணியில் வந்த ஒரு சிறிய அலுவலகத்தில் 7 பேர் இருக்கும் ஒரு அலுவலகத்தில் எனது பணியாளர் ஒருவர் சொன்னார், நல்லகண்ணு ஐயா வந்திருக்காரு அப்படின்னு. நல்லகண்ணு ஐயாங்கிற பேரை மட்டும்தான் நான் அப்போது வரைக்கும் கேள்விப்பட்டிருந்தேன். அவருக்கு அது நினைவு இருக்காது, இருக்குமோ இருக்க தெரியல. அது அநேகமாக 94 அல்லது 95 தொடக்கம் என்று நினைக்கிறேன். அவர் உள்ளே வந்தவுடன், நான் பாஸ்போர்ட்டிற்கு அப்ளை செய்திருக்கிறேன், விண்ணப்பம் போட்டிருக்கிறேன், நான் அங்கு சென்றேன், அது விரைவாக கிடைக்க, நான் செல்ல வேண்டிய விரைவாக கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு IAS அதிகாரி கையெழுத்து போட்டால் உடனே கிடைக்கும் என்று சொன்னார்கள். அவர்களே சொன்னார்கள், இந்த சாஸ்திரி பவனுக்கு புதிதாக ஒரு IAS அதிகாரி வந்திருக்கிறார் அப்படி. தெரியாதே எப்படி போகிறதுனார். இல்லை, அவர் தோழர் தான், போங்க அப்படின்னு சொன்னாங்க, அதனால வந்தேன்னாரு. நான் அவர் பார்த்ததே இல்லை. அப்புறம் நான் நினச்சி பார்த்தேன், இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாமல் நம்மகிட்ட எப்படி வந்தார் வெளி மாநிலத்துக்காரன்ட்ட அப்படின்னு கேட்டப்போ அதையும் அவர் சொன்னார். நான் வந்து இந்த மாதிரி இயக்கங்களில் இருப்பதனால் விரைவாக கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு மற்றவர்கள் யோசிக்க கூடும், நீங்கள் தோழர்கள் என்று சொன்னார்கள், அதனால் வந்தேன் என்று சொன்னார். நல்லகண்ணுக்கு கையெழுத்து போடாத பேனா வேறு எதுக்கு இருக்குது? ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன், எனது அலுவலகத்திற்கு அவர் வந்தார் என்பது அவருக்கு நினைவு இருக்கிறதா என்பது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இல்லத்திற்கு நான் சென்றேன். நான் எழுதிய புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அவருடைய இல்லத்திற்கு சென்றேன். அப்படிப்பட்ட ஒரு நெகிழ்வான நிகழ்வு, அப்படிப்பட்ட ஒரு கம்பீரமான எளிமை, அப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருந்துவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பியதும் ஒரிசாவுக்கு திரும்பி எனது மனைவியிடம் சொன்னேன், நான் இன்று தோழர் நல்லகண்ணு வீட்டுக்கு சென்று விட்டு வந்தேன் என்று புகைப்படத்தை காட்டினேன். புகைப்படத்தை காட்டிவிட்டு நான் என்ன நினைத்தேன் என்று எனது மனைவியிடம் சொன்னேன். நான் சங்க இலக்கியம் படித்தவன். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் வரும். நான் எங்கள் மனைவியிட்ட சொன்னேன், வந்து இந்த மாதிரிலாம் சிலர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இருக்கு போல செயல்படுது அப்படின்னு. நான் யதார்த்தமாக என்னுடைய பேச்சு வழக்கில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னு நினச்சாலே ஆச்சரியமாக இருக்குது, வியப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு நினைவு வந்தது, இந்த மாதிரி ஒரு உணர்வை சங்க இலக்கியத்தில் ஒரு மன்னன், கடலுள் மாய்ந்த இளம்பெரு வலிதி என்கிற மன்னன் புறநானூற்றின் 182வது பாடலில் பதிவு செய்துவிட்டு சென்றான். அந்த பாடலை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெற்று விரும்புகிறேன். அந்த பாடல் இப்படி போகிறது. உண்டாள் அம்மை இவ்வுலகம், இந்த உலகம் இன்னும் இருக்கு, இந்த உலகம் இன்னும் சுத்திக்கிட்டு இருக்கு. எதனால இது சுத்திக்கிட்டு இருக்கு, எதனால இந்த உலகம் இன்னும் இயங்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த உலகத்தில் சிலர் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுக்கு சில குணாதிசயங்களை சொல்றார். அமிர்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியரும் உண்டலும் இளரே. இந்த அமிர்தம்னா அந்த தேவாமிர்தத்துக்காக சண்டை போட்டாங்களே தேவர்கள் அசுரர்கள், அவங்க பார்க்கடலை கடைஞ்சதுக்கு பின்னால் கிடைச்சதுக்கு பின்னால் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அப்புறம் தேவர்கள்லாம் யோசிக்கிறாங்க, அசுரர்களும் சாப்பிட்டா அவங்களுக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்டெடி ஆயிரும், அதனால் நம்ம மட்டும் சாப்பிட்ருக்கவும் கடவுள் வந்து ஒரு மோகினி மாதிரி வந்து இவங்கள அசுரர்களை வந்து இப்படி கவனத்தை திருப்பிட்டு தேவர்கள் மட்டும் அதை சாப்பிட்ருவாங்க. அதில் வந்து தொடர்ந்து இந்த பண்பாட்டு அரசியலை தமிழ் பேசு வருகிறது. திருவள்ளுவர் பேசியிருக்கிறார், சங்க இலக்கியம் பேசுது, இந்த அமிர்தம்னாலும் தனியாக சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத. இப்படி யாருன்னா இந்த மனுஷன் அமிர்தம் இயைவது, அமிர்தம் வந்து தேடி போகலை,
கடைஞ்சி பெறல. தானா வந்து யாரும் அமிர்தத்தை கொடுத்தாலும் அதை தனியாக சாப்பிட்டு விட மாட்டார்கள். முனிவு இலர், கோபப்பட மாட்டாங்க. துஞ்சலும் இலர், தூங்கவே மாட்டாங்க. இவரும் தூங்குறதில்ல. பிறர் அஞ்சுவது அஞ்சி, மற்றவங்க அஞ்சுவது அஞ்சாமை பேதமைமார். பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர், பழி எனின் உலகோடு பெரினும் கொள்ளலர். பழி எனின் உலகோடு கொள்ளினும் கொள்ளலர். அயர்விலர், சோம்பலே அடைய மாட்டாங்க. அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள், பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தனக்கு மட்டுமே, தான் குடும்பம், தன்னுடைய சொந்தம், தன்னுடையது மட்டும், அந்த மாதிரி இல்லாம பிறர்க்கென முயலுனர். எனக்கு அந்த பிறர்க்கென முயலுங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். பிறர்க்கென வாழ்நர்னு சொன்னா கூட அது மிகைப்படுத்தி சொல்லப்பட்டது. எல்லாரும் தனக்காக வாழ்கிறார்கள். ஆனால் பிறர்க்கென முயலுநர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இயங்குகிறது என்று 2002 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியத்தில் பதிவு செய்த பாடலை நான் நல்லக்கண்ணு வீட்டிற்கு சென்று விட்டதற்கு பின்னால் அந்த பாடலை நினைத்து பார்த்தேன். எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், இப்படிலாம் சிலர் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இயங்குதுன்னு. சரி, நம்ம மனசுல தான் இப்படி தோணிருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு நான் 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது ரோஜா முத்தைய ஆராய்ச்சி நூலகத்தில் நல்லக்கண்ணு பற்றி 2 புத்தகங்களை எடுத்து வந்தேன். ஒன்று வந்து பசுமை குமார்னு ஒருத்தர் எழுதினார், வரலாறு அப்படின்னு. இன்னொரு புத்தகம் 80வது ஆண்டு நிறைவு விழாவை பற்றி ஒரு மலர் போட்டிருந்தாங்க. அதை படிக்க நான் குறிப்பு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நேரம் இல்லைங்கிறது ஒவ்வொன்றா குறிப்பெல்லாம் கட் பண்ணிகிட்டே வந்துட்டேன், முடியாதுன்ட்டு. அதில் இந்த ஒரு கவிதை நான் சொல்லியே தீர வேண்டும். ஏனென்றால் இந்த தூங்க மாட்டாங்கன்னு புறநானூறு சொல்லியிருக்குது, இவருக்கு பொருந்தும். அமிர்தம்னாலும் தானா சாப்பிட மாட்டாரு சொன்னல. அப்துல் ரஹ்மான் எழுதியிருக்காரு அந்த 80வது இதில், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இன்னைக்கு கூட ஒரு கவிதை நூல் வெளியிட்டிருக்காங்க. இது 80வது நிறைவு விழாவில் இருந்தது. நீ உறங்காத கண், உன்னை எந்த இமையும் மூட முடியாது. நல்ல கண்ணை பற்றி நிறைய எழுதுறாரு. அவருடைய நெற்றி கண்ணு, நல்ல கண்ணு அப்படின்னு இந்த கண்ணுங்கிறதே வச்சு அப்துல் ரஹ்மான் எப்பயும் உங்களுக்கு தெரியும்ல எப்படி எழுதுவாருன்னு. அதில் இந்த 2 வரியை மட்டும் எடுத்தேன். நீ உறங்காத கண், உன்னை எந்த இமையும் மூட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா நம்ம தான் வந்து உண்டாள் அம்மா பற்றி நினச்சோம். துஞ்சலும் இலர் அப்படிங்கிறத எல்லாருமே நினைத்திருக்கிறார்கள். இவர் கவிஞர் சிற்பி எழுதுறாரு, தண்ணீரை போல் எளிமை, பட்டுப்போல் தகதகும் மிகு மென்மை, கொள்கை காக்கும் திண்மையிலே உருக்கு போல் உறுதி, ஓடி தீராத நதியை போல் உழைப்பு, என்றும் எண்ணத்தில் களங்கமிலா சிரிப்பு, மிக்க இனியவராம் நம் தோழர் நல்ல கண்ணு. இது கவிஞர் சிற்பி. கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதுறாரு, கருப்பு நிறமும் சிவப்பு சிந்தனையும். அதுக்காகத்தான் நான் இதை வாசிக்கிறேன். கருப்பு நிறமும் சிவப்பு சிந்தனையும், காரியம் மாற்றுவதில் கண்ணும் கருத்தும், மற்றவர்களுடன் தொடர்பில் அன்பும் அடக்கமும், மாற்று தரப்பினரிடம் மதிப்பும் மாண்பும், இலக்கியத்தில் ஈடுபாடும் பிடிப்பும், புதிய செய்திகளை படித்தறிந்து கொள்வதில் ஆர்வமும் ஆவலும். அவர் எழுதுனது 80 வயசுல. புதிய விஷயங்களை ஒரு மனிதன் 80 வயதில் தெரிந்து கொள்வதை ஆச்சரியமாக அவர் எழுதியிருப்பார். இந்த 100வது ஆண்டிலும் இந்த கவிதைகள் எல்லாமே பொருத்தமாக இருக்கிறது. ஆக இந்த வகையில் அவரை ஏதோ ஒரு வகையில் 94-95 எனது அலுவலகத்தில் வைத்து சந்தித்த ஒரு எதிர்பார்க்கமிராத நிகழ்ச்சியும் அவரை சந்தித்திருக்கிறேன். மற்றபடி எனக்கு வேறு தொடர்பில்லை. நான் பழநெடுமாறன் அவருடைய அழைப்பின் பேரில், அவருடைய அன்பின் பேரில் இந்த மேடையில் இருக்கிறேன். இந்த பொன்னான வாய்ப்பிற்கு இது வந்து ஒரு மிக நிறைவான ஒரு நாளாக கருதுகிறேன். எங்கு சென்றாலும் சுற்றி தமிழ்நாட்டிற்கு வெளியே போனால் கூட இந்த மேடையில் இருக்கக்கூடிய பலரையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்தில் சந்தித்திருக்கிறேன் என்பது எனக்கு வந்து நான் தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்லவில்லை என்பதை மீண்டும் என்னை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் மிகவும் நிறைவாக கருதுகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்த்தை பெறுவதில் எங்களது பெரிய பேராக நினைக்கிறேன். அழைப்புக்கு நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044.